அவங்க அப்பா முதலமைச்சரா இருப்பாங்க, அதன் பிறகு அவர் பையன் முதலமைச்சராவாங்க, அதன் பிறகு அவர் பையன் அமைச்சராவாரு. இதுதான் சமத்துவ அரசியலா? இதுதான் சமூக நீதி அரசியலா? இதைதான் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இதான் சொல்லி கொடுத்தாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு கையெழுத்துனாங்க. வருஷம் 3 ஆச்சு, 5 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்க நீட்டுக்கு ஒழிச்ச மாதிரி கையெழுத்து கிடையாது. தமிழக வெற்றி கழகம் சரி நினைக்கிறீங்களா? மிக சரியான சொல்லுத்தொடர். தமிழ்நாடு தானே வரணும். மருந்து இருக்கக்கூடிய இடம் மருந்தகம், உணவு இருக்கக்கூடிய இடம் உணவகம், தமிழ் இருக்கக்கூடிய இடம் தமிழகம். தமிழ்நாடு அப்படின்ற அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்கு தெரியும். ஏங்க நீங்க தமிழ்நாட்டுக்காக போராடலையே, திராவிட நாடுக்கு தானே போராடினீங்க. திராவிட நாடு அடைஞ்சிட்டீங்களா? நீங்க கொள்கையை சமரசமாக்கிட்டு திராவிட நாடை தமிழ்நாடு மாத்திட்டு வந்துட்டீங்களே. இலங்கை என்ற நாடே இல்லாமல் செய்திருவான். யாராவது பேசுவாங்களா? அப்பெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் எங்க இருந்தாரு? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாங்க? நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளும் பாஜகவை நோக்கி இருக்கு, திமுகவை நோக்கி தான் இருக்கு. அதிமுகவை நோக்கி கேள்வி வரவே இல்லை. அதிமுக அங்க தலைமையே இல்லையே. மலிந்த ஊழல் செய்யும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து நான் அரசியல் செய்யறேன்னு வெளிப்படையா சொல்றது என்ன தயக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா? அழகா சொல்லவே வேண்டியதில்லை. இப்ப அவர் சொன்னார் அந்த இடத்துல பிஜேபின்னு சொன்னாரா? அறிவிலிகள் தற்குறிகள் அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு அவர் சொன்னாரு. தன்னுடைய கட்சி பேர்ல கழகம் இருக்குல்ல, திராவிடம் இல்லைன்றதான் கேள்வி. கழகம்னாவே அது திராவிடம் தாங்க. சமூக நீதியை பேசுறது தான் திராவிடம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னா அதானே சமூக நீதி. மாநில சுயாட்சின்னு வரப்ப அண்ணாவையும் சேர்த்துக்கணும்ல. பெரியார்னாவே அதுல அண்ணா வந்துருவார். இப்ப நடிகர் விஜய சங்கி அப்படின்னு ட்ரெண்ட் பண்றாங்கல்ல, அதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மங்கி. தளபதி வாசஸ் தளபதி, தளபதி விசஸ் தளபதின்னு யார? மக்கள் தளபதி, அப்புறம் ஒருத்தர் திமுகவின் தளபதி. அரசியலுக்கு வந்துட்டேன், கட்சி அறிவிச்சிட்டேன், கோட்பாடுகளை சொல்லிட்டேன். அதன் பிறகு இப்ப மாநாடு நடக்க போது. 26 போர் கப்பு முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லயோலா மணி. வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்க சேனலுக்கும் வாழ்த்துக்கள். நடிகர் விஜய் அவர்களோட கட்சியில செய்தி தொடர்பாளரா இணைஞ்சிருக்கீங்க. நேற்று கட்சியோட பேரும் அறிவிச்சிருக்காரு, அதோட ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. என்ன மக்களுக்கு சொல்ல வரீங்க? ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முதன்மை நபராக முன்னெடுத்து வருகிறார். சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கும்போது அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவ கோட்பாடுகளை உள்ளடக்கிய அரசியலை முன்னெடுத்து தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வருகிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த 3 பக்க அறிக்கை. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த அறிக்கையிலேயே அவர் எவ்வளவு சிந்தனையாளர், எவ்வளவு முற்போக்கா சிந்திக்கிறார், இந்த தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் என்பது அந்த 3 பக்க அறிக்கைகளை படிக்கும் போதே தெரியும். அந்த அறிக்கையில இன்னும் கூட கொஞ்சம் அதை பத்தி விரிவா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பிளவுவாத அரசியல், இங்க ஊழல், இது எல்லாமே குறிப்பிட்டு பேசுறாரு. இது மூலியமா மக்களுக்கு நீங்க என்ன செய்தியை சொல்ல வரீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கட்சிகளும் அந்த 2 கொள்கையை முன் வச்சு தானே வராங்க. இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்ப்பனிய எதிர்ப்புல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி வந்தாங்க. அதன் பிறகு வந்த விஜயகாந்த் அவர்களும் திராவிட கட்சிகள் ஊழல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு மக்கள் நீதி எல்லாரும் சொல்றது புரியுது. பிளவுவாதம், ஊழல் இருக்குதானே சமூகத்துல? இருக்கா? இருக்கு. அதுதானே அவர் சொல்லியிருக்காரு. தப்பா எதுவும் சொல்லல. இப்போ பார்ப்பனிய எதிர்ப்பு, சமூக நீதியை காப்பாற்றுவோம்னு சொல்ற இதே திமுக தான் பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்கள். ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் தான் திமுகவோடும் அதிமுகவோடும் காங்கிரஸோடும் ஊழல் வச்சிருக்காங்க. இவங்க எப்படி ஒரு மாற்று சக்தியா இருப்பாங்க? அப்ப இதையெல்லாம் மாற்றணும்னா எந்த கரைக்கும் கரைபடையாத ஒரு கரத்தின் சொந்தக்காரராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு. விஜய் அவர்கள் மீது குடும்ப அரசியல் குற்றச்சாட்டோ, விஜய் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டோ, பொய்யோ, மக்களை ஏமாற்றியதோ, பொய்யான வாக்குறுதியோ, இல்ல பொய்யான வாக்குறுதியை சொல்லி அதன் மூலம் ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாரா? எதுவுமே கிடையாது. இல்ல, இதெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை செஞ்சாதானே அந்த விமர்சனங்கள்லாம் வரும். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றத்திற்கான ஒரு புது நபரா வராரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் நடக்குது. தலைவர்கள் எல்லாமே ஒரே குடும்பத்துல தான் இருப்பாங்க. அவங்க அப்பா முதலமைச்சரா இருப்பாங்க, அதன் பிறகு அவர் பையன் முதலமைச்சராவாங்க, அதன் பிறகு அவர் பையன் அமைச்சராவாரு, அடுத்து துணை முதலமைச்சராவதற்கு முயற்சி பண்ணுவாரு, அடுத்து 26ல முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்றாரு. இதுதான் சமத்துவ அரசியலா? இதுதான் சமூக நீதி அரசியலா? இதுதான் ஜனநாயக அரசியலா?
இதைதான் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இதான் சொல்லி கொடுத்தாங்களா? அதிகாரம் என்பது அனைவருக்கும் போய் சேரணும், ஏழை எளியவர்களுக்கும் அதிகாரம் போய் சேரணும். அப்படின்னா நீங்க திமுகவை எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு, மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க, அவங்க பையன் அமைச்சராயிடுறாங்க. பெரும் மதிப்பிற்குரிய ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து அமைச்சரா இருக்கிறாங்க, கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்காங்க. கடைசியில பார்த்தா அவங்க பையன் தான் எம்பியா இருக்கிறாரு. இது அதிமுகவுக்கு பொருந்தும் இல்லையா? அதிமுகவை தான் சொல்றேன். அதிமுக திமுக ரெண்டு கட்சிகள் தான் சொல்றேன். இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன். புரியுதுங்களா? அது மாதிரி ஊழல்னு பாத்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி சரிசமமா வைக்கலாம். அந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டும் இருக்கு. அப்போ திமுகல அப்பா முதலமைச்சர், பையன் அமைச்சர், அடுத்து அவங்களே எல்லா பொறுப்புகளும் வந்ததுனால ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எல்லா நிர்வாகமும் இருப்பது. இதுல என்ன சமத்துவம் இருக்கு? இதுல எங்க பெரியார் இருக்காரு சொல்லுங்க? தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னாரு? சமத்துவத்துக்கு தானே போராடினாரு. அங்க எங்க சமத்துவம் இருக்கு? ஒரு சாதாரண பாமரன் ஒருவன் அங்க அமைச்சராக முடியுமா? சாதாரண ஒரு பாமரன் அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக முடியுமா? இல்ல. மற்ற கட்சியிலே ஆக முடியாது இல்ல? மற்ற கட்சி அப்படி ஏதோ ஒரு ஆயிரம் கட்சி நீங்க. நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை தான் நான் பேசுறேன். இல்ல திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளை தான் நான் சொல்றேன். ரெண்டு கட்சியும் தான் சொல்றேன். இப்ப நான் திமுகவுக்கு என்ன விமர்சனம் வைக்கிறேனோ அதே அதிமுகவுக்கும் வைக்கிறேன், அதே காங்கிரஸுக்கும் வைக்கிறேன். இப்ப நான் திமுக ஏன் பேசுறேன்னா அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி வந்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம். நாங்க மூடல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு கையெழுத்துனாங்க. வருஷம் 3 ஆச்சு. அவங்க தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய 5 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்க நீட்டுக்கு ஒழிச்ச மாதிரி கையெழுத்து கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னாங்க. இன்னும் தள்ளுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி யார் மக்களை ஏமாத்துறா? ஆட்சியில் இருக்கின்ற திமுக ஏமாத்துது. அப்ப அதனால நம்ம திமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனால நான் திமுகவை சொல்றேன். இப்ப அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தா நாங்க அதிமுகவை பேசியிருப்போம். ஆனா அதிமுக மீதும் குற்றச்சாட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஊழல் கட்சி தான், நிர்வாக சீர்கேடு தான். அவங்களும் 10 ஆண்டுகளாக விவசாயத்துக்கு எதிராக ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து மக்களை எவ்வளவு பால்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 13 அப்பாவி தமிழர்களை கொன்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு என்பது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு கூட அந்த பாதிக்கப்பட்ட 13 குடும்பத்திற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிவாரண உதவி செய்தவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் என்பது உலகத்துக்கே தெரியும். அதனால ஒரு மண் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு மாற்று புதிய அரசியலை முன்னெடுக்கணும், முதல் தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுக்கணும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு, தெளிவான சிந்தனையோடு, கொள்கை கோட்பாடுகளோடு அண்ணன் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பார்க்க வேண்டும். நான் முதல்ல அந்த பேருக்கு வந்துடுறேன். தமிழக வெற்றி கழகம் சரி நினைக்கிறீங்களா? மிக சரியான சொல்லு தோழர். தமிழ்நாடு தானே வரணும். அதாவது மருந்தகம், உணவகம். மருந்து இருக்கக்கூடிய இடம் மருந்தகம், உணவு இருக்கக்கூடிய இடம் உணவகம், தமிழ் இருக்கக்கூடிய இடம் தமிழகம், தமிழர்கள் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு, தமிழகம். இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. தமிழ் பிளஸ் அகம். அகம் என்பது இடம், தாயகம், நாடு எல்லாமே வரும். தமிழ்நாடு தான். பண்டைய காலங்களில் தமிழகமும் இருந்தது, தமிழ்நாடும் இருந்தது. இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஆளுநர் வந்து தமிழகம்னு சொல்லிட்டாரு. அதனால தமிழகம்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஐயோ இவரும் தமிழகம்னு சொல்றாரு. பெரும் மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களுடைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சியும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் வரும். இப்போ இவர்களெல்லாம் தமிழ் மீதும் தமிழ் மக்களின் மீதும் பற்று கொண்டு தானே போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பேர்ல என்ன பிழை கண்டுபிடிச்சிட்டீங்க? அந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்கு தெரியும். ஏங்க நீங்க தமிழ்நாடுக்காக போராடலையே, திராவிட நாடுக்கு தானே போராடினீங்க. இல்ல அண்ணா வந்து நீங்க அடைந்தால் திராவிட அடைந்தால் திராவிட நாடுன்னு நீங்க அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு. இதுதான் பெரும் முழக்கம். திராவிட நாடு அடைஞ்சிட்டீங்களா? நீங்க கொள்கையை சமரசமாக்கிட்டு திராவிட நாடை தமிழ்நாடுன்னு மாத்திட்டு வந்துட்டீங்களே. நம்ம நாடு தமிழ்நாடு தாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் எந்த மாற்று கருத்து கிடையாது. எல்லாம் ஒரே பொருள் தான். தமிழினுடைய தாயகம் தான் தமிழகம். அதுதான் தாயகத்தை நம்ம என்ன சொல்லுவோம், நாடுன்னு தானே சொல்லுவோம். அதனுடைய ஒரு சொல், அவ்வளவுதான். மத்தபடி இதுல பெரிய விமர்சனங்கள் இப்ப நேத்துல அது விமர்சனங்கள், அதாவது விமர்சனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அந்த விமர்சனம் வந்து ஒரு அறிவில்லாத ஒரு விமர்சனம், ஒரு புரியாத ஒரு விமர்சனம். திரு விஜய் அவர்களின் மீது அவரை காயப்படுத்தணும், அவருடைய மனசை வந்து நோகடிக்கணும்ன்ற அடிப்படையில ஒரு கீழ்த்தரமான விமர்சனமா தான் நான் பாக்குறேன். அதுல அது ஒரு அழகான ஒரு தமிழ் சொல்லுங்க. அது தமிழகம் என்பதுல ஏதாவது சமஸ்கிருதம் இருக்கா, ஏதாவது ஆங்கிலம் இருக்கா? கிடையாது. இல்ல அப்ப ஏன் விமர்சிக்கிறீங்க?
அப்ப எவ்வளோ கட்சிகளை தமிழகம்னு இருக்க, அந்த கட்சியெல்லாம் ஏன் நீங்க விமர்சிக்க மாட்டேன்றீங்க? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. அவரோட அறிக்கையிலுமே நிறைய இடத்துல தமிழரோட உரிமை, தமிழக பத்தின எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப கட்சியோட பேரு வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் வச்சிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்குமே அப்படின்ற வார்த்தைகள் தமிழகம் நல்ல பேர் தாங்க, தப்பே கிடையாது. தமிழகத்திலயும் தப்பு கிடையாதுன்ற நானு. ஒரு கட்சியோட பேர் வந்து அறிவிப்பது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி மக்கள் மத்தியில தன்னோட கட்சி இதுதான், தன்னோட கொள்கை இதுதான், நான் யாரை எதிர்த்து சண்டை செய்ய போறேன் அப்படின்றது எல்லாமே இப்படிதான் இன்ன வரைக்கும் தமிழகத்துல நடந்திருக்கு. ஆனா ஒரு பிரஸ் மீட் கூட இல்லாம ஒரு சாதாரண ஒரு துணு செய்தி மாதிரி நம்ம கடந்து போற அளவுக்கு தான் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கீங்க. இது பின்னடைவை ஏற்படுத்தாதா? இல்ல பின்னடைவுலாம் இல்ல, பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அவர் வந்து எவ்வளவு ஒரு எளிமையான நபர் என்பது இது மூலமா உங்களுக்கு தெரியுதா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாநாடு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாநாடு இருக்கு, அந்த மாநாட்டில் தான் சின்னங்கள் அறிவிக்கப்படும், கொடிகள் அறிவிக்கப்படும், கொள்கை கோட்பாடுகள் அறிவிக்கப்படும். அது மிகப்பெரிய அளவுல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய மாநாடு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து 1960, 80, 90 காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி கிடையாது, தகவல் தொழில்நுட்பம் கிடையாது. அதனால ஒரு விஷயத்தை போய் இன்னொருத்திட்ட போய் சேர்க்கணும்னா வீதி வீதியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும், சுவர் விளம்பரம் பண்ணணும், பேருந்துகளில் வந்து போஸ்டர் ஒட்டணும். இதன் மூலியமா தான் பண்ண முடியும். ஆனால் இது வந்து 2025 காலகட்டம், டெக்னாலஜி பீக்ல இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, உலகமே கைக்குள்ள இருக்கும்போது ஒரு அறிவிப்பு செய்தோம்னா உலகம் முழுவதும் இந்த பேர் பேசும் பொருள் ஆயிடுச்சு. இல்ல அந்த அறிவிப்பு தான் ஒரு முறையான அறிவிப்பு மாதிரி தெரியலையே. ஒரு பிரஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணி விஜய் அவர்கள் பேசி அதுக்கு ஒரு எதுக்கு அறிவிச்சாங்க அப்படின்னா, ஒரு வாரமா வந்து சோசியல் மீடியா முழுவதும் வந்து ஒரு பொய்யான ஒரு பரப்புரை செய்யப்பட்டது. தமிழக முன்னேற்ற கழகம் தான் விஜய் அவர்களுடைய கட்சி பேரு. அப்ப தமிழக முன்னேற்ற மக்கள் கழகம், தமிழக முன்னேற்ற ஜனநாயக கழகம், இந்த 3 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க, இதுல இந்த பேரு உறுதி செய்யப்பட்டது, இதுதான் அதோட பேரு அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு பரப்புரை பரப்பப்பட்ட போது, அப்போ பேரை வந்து தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த ஒரு தேவையின் வெளிப்பாடு தான் நேற்று வந்து அந்த 3 பக்க அறிக்கையில கட்சியினுடைய அந்த பேரு வெளியிடப்பட்டது. நேற்று வந்து அது பதிவுக்கு போயிருக்கு. இது நல்ல ஒரு முயற்சி தானே, தவறு கிடையாது இல்ல. இன்னும் கூட கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணியிருந்திருக்க திட்டம் வந்து தேவையில்லைன்றீங்க, அவசியம் இல்லை. அது பிரம்மாண்டம் இருக்குங்க, பிரம்மாண்டம் இல்லாமலாம் இல்ல, பிரம்மாண்டம் இருக்கு. இனிமே தானே மாநாடு இருக்குல்ல, கட்சியினுடைய பேரு தான் சொல்லியிருக்காரு, இதான் நம்ம கட்சியோட பேரு, இந்த சித்தாந்தத்தை முன்வைத்து நம்ம அரசியல் பணி செய்ய போறோம் அப்படின்ற தெளிவை மக்கள் மத்திட்ட சொல்லிட்டாரு. அதாவது வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தயார்படுத்திட்டு திடீர்னு நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லல. அரசியலுக்கு வந்துட்டேன், கட்சி அறிவிச்சிட்டேன், கோட்பாடுகளை சொல்லிட்டேன். அதன் பிறகு இப்போ மாநாடு நடக்க போது, அதில் கொடியை அறிவிச்சிருவேன், சின்னத்தை அறிவிச்சிருவேன். 26 போர், கப்பு முக்கியம், அவ்வளோதான். இதுதான் வந்து தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பிக்கை செய்வது. அதாவது நீங்கள் நம்புங்க, நான் உறுதியாக வரேன், மற்றவர்கள் மாதிரி நான் ஏமாத்தலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இவருடைய அரசியல் பயணம் இருக்கு. அந்த ஹோப்ன்றது விஜய் அவர்கள்ட்ட நல்ல ஆழமாவே இருக்கு. அது எப்பத்துல இருந்து இருக்குன்னா 2002 இருந்து இருக்குங்க. 2002 இருந்து 2024 வரைக்கும் அவருடைய பயணம் என்பது ஒரு 25 ஆண்டு கால பயணம். நீங்க அவரை வெறும் நடிகரா மட்டும் பார்க்காதீங்க. அவர் நடிகரையும் கடந்து இந்த மண் சார்ந்து, இந்த மக்கள் நலன் சார்ந்து, மொழி சார்ந்து, இனப்பற்று கொண்ட ஒரு மனிதநேய சிந்தனை கொண்ட ஒரு நபர். 2008, 2009 அப்படின்னாவே நமக்கு உச்சக்கட்ட போர் தான் ஞாபகம் வரும். இலங்கையில வந்து ஈழ போர்ல 2 லட்சம் அப்பாவி தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ இதே தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி சேப்பாக்கத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் சாப்பிடாம லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அங்க நடப்பது போர், இனப்படுகொலை, அங்க சாவறது எல்லாம் என்னுடைய தமிழர்கள், உடனடியாக அந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேசினவர். அதன் பிறகு 2011 தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள், கடலுக்குள் செல்லக்கூடிய மீனவர்கள் அத்துமீறி விட்டார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து இதே இலங்கை இராணுவம் துப்பாக்கி சூடு செய்து அந்த ஒரு வருடத்துல மட்டும் குறைந்தது 800 பேர் இறந்தாங்க. அப்போ கோபம் கொண்டு நான் மீனவனின் தோழனாக, விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களின் நண்பனாக, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் குரல் கொடுப்பேன் என்கின்ற உன்னத கோட்பாட்டின் அடிப்படையில் தன்னுடைய ரசிகர் மன்றங்களையும் தம்பிகளையும் தங்கைகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் திரட்டி கொண்டு போய் நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசாத ஒரு துணிவான ஒரு வார்த்தையை அண்ணன் அவர்கள் பேசினார். இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்ற நாடே இல்லாமல் செய்திருவோம். யாராவது பேசுவாங்களா? யாராவது பேச முடியுமா?
அப்பெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் எங்க இருந்தாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாங்க? இப்ப இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சராகணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல. 2008 உச்சக்கட்ட போர், 2009 உச்சக்கட்ட போர் இலங்கையில நடைபெற்ற போது திரு அண்ணாமலை அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்க இருந்தாங்க? 2011 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது திரு அண்ணாமலை அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கே இருந்தார்கள்? மக்களுக்கு குரல் கொடுத்தாங்களா? நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளும் பாஜகவை நோக்கி இருக்கு, திமுகவை நோக்கி தான் இருக்கு. அதிமுகவை நோக்கி கேள்வி வரவே இல்லை. அதிமுக அங்க தலைமையே இல்லையே, கட்சியே இல்லையே. அந்த கட்சிக்கு நிரந்தரமான ஒரு தலைவரை நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க தான். ஜெயலலிதா மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஆளுமை பண்பு அந்த அம்மையாரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இருக்காங்களா? அந்த கட்சி 5 பிரிவா இருக்குங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. மக்கள் இன்னும் அங்கீகரிக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்னும் முதலமைச்சரா வரல. அப்ப உங்களோட முதல் எதிரி திமுகவா பாஜகவா? திமுகவும் எதிரி, பாஜகவும் எதிரி. அதிமுகவும் எதிரியா? அதிமுகவும் எதிரி. யாரை முன்னிலைப்படுத்துறீங்க? நாங்க வந்து மக்களை முன்னிலைப்படுத்துறோம். மக்களுக்கான அரசியலை செய்கிறோம். ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஊழல் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் சாதி ரீதியா மத ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம் என்கின்ற உன்னத கோட்பாடுகளை நாங்கள் முன்வைக்கிறோம். அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களை படியுங்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை படியுங்கள், காமராசர் அவர்களை படியுங்கள் நம்ம சொல்றோம். இந்த 3 தலைவர்களும் யாரு? சமத்துவத்துக்காக போராடிய தலைவர்களுங்க, சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். அப்ப திமுக அதிமுக 2 கட்சிகளும் இங்க சமூக நீதிக்காக போராட்டத்தை முன்னெடுக்கலன்னு சொல்ல வரீங்க? சமூக நீதி இருந்துச்சுன்னா வேங்கவே இல்லை, மலத்தை கலந்தவங்களையா இன்னும் கைது செய்யாம இருக்கீங்க? சகோதரி ரேகா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகள் செய்த கொடுமைகள் நினைவு இருக்கா? என்ன நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க? அந்த 17 வயது ரேகா சிறுமிக்கு என்ன நீதி கிடைச்சது? சாதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல உளைச்சலுக்கு உள்ளாக்குனீங்களா, கொடுமைப்படுத்தினீங்கல்ல. நடந்து ஆயிடுச்சா சார்? 2 வாரம் ஆயிடுச்சா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது இந்த ஊழல் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்ல. ஒண்ணுங்க, இப்போ அதிமுக அரசு ஆட்சியில இருக்கும்போது சாலைகளை விரிவுபடுத்தணும்னு 8 வழி சாலைகள் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சந்து பொந்தெல்லாம் போராட்டம் பண்ணாங்களா? விளைநிலங்களை அழிக்கிறாங்க, விவசாயத்தை அழிக்கிறாங்க, அதனால 8 வழி சாலைகள் கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்களே. இப்ப பரந்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல 540 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் பண்றாங்களே. எதுக்கு பண்றாங்க? விவசாயினால பாதிக்கப்படும் பண்றாங்க. யாரோட ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தோட. அப்ப இது வந்து இரட்டை நாடகமா இல்லையா? மக்களை யார் ஏமாத்துறா? அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது நான் விவசாயத்தின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி போராடுறீங்க. ஆளுங்கட்சியா வரும்போது 2700 ஏக்கரை வந்து கையகப்படுத்தி அந்த இடத்துல விமான நிலையத்தை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. விவசாயிகள் 540 நாட்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சிறைப்படுத்துறீங்க, அவங்களை காவல்துறையை வச்சு தாக்குதல் உள்ளாக்குறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் விவசாயத்தினுடைய மகன், நான் டெல்டாக்காரன் என்று பேசுவதற்கு நியாயமா? இல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதுன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன திட்டம் தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்கு? அதாவது வந்து திட்டங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளையும் விரைவில் தளபதி விஜய் அவர்கள் அறிவிப்பாரு. அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு, சென்னையில தான் இருக்கிறாரு, எங்கேயும் போல. இல்ல, அதான் இப்ப கட்சியோட கட்சியோட பேர் அறிவிச்சாச்சுங்க. இல்ல, அதான் நான் முடிச்சிடறேன். 3 பக்கம் அறிக்கைகள் வந்து நீங்க கொடுக்குறீங்க. அந்த 3 பக்கம் அறிக்கைகளை நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்றத கோட் பண்றீங்க, பிளவுவாத அரசியல் அப்படின்றத கோட் பண்றீங்க, ஊழல் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே கோட் பண்றீங்க. இது எல்லாத்தையும் நாங்க இப்படி செய்ய போறோம் அப்படின்றதுக்கான ஒரு மாற்று திட்டம் அப்படின்றது தானே மக்கள் பார்ப்பாங்க. மாற்று திட்டத்தை விரைவில் அறிவிப்பார், தளபதியே அறிவிப்பார். கட்சியினுடைய தலைவர் அவர் தானே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதிகாரப்பூர்வ தலைவர், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், பதிவு செய்யப்பட்ட தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் தான் அறிவிப்பார் எப்படி நம்ம செயல் திட்டங்கள் இருக்க போது, மருத்துவத்திற்கு நம்ம என்ன மாதிரியான உதவிகள் செய்ய போறோம், கல்விக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்ய போறோம், மக்களுடைய அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்த போறோம், எளிய மக்களுக்கான அதிகாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம், கல்வியினுடைய தரத்தை எப்படி உயர்த்த போறோம், தடையில்லாத மின்சாரங்களை நம்ம எப்படி கொண்டு வர போறோம், தடையில்லா தண்ணீரை எப்படி நம்ம பெற போறோம், ஊழல் இல்லாத நிர்வாகத்தை எப்படி நடத்த போறோம் என்பதை கட்சியினுடைய தலைவர் தாங்க அவங்க அறிமுக கூட்டத்தில் வெளிப்படுத்துவாங்க. அதை விரைவில் வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா தெளிவா கொள்கைகளை சொல்லிட்டாங்க. பிரிவினை அரசியல் கூடாது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 20 நாள் 30 நாள் விரதம் இருந்து மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போவாங்க. சபரிமலைக்கு போயிட்டு வந்து மாலையை கழட்டிட்டு பெரியாரிய கூட்டங்களில் உட்காந்து அந்த கருத்தை பேசுறதை கேட்பாங்க. பெரியார் மேடைகள்ல பேசுவாங்க. இதுதான் தமிழ்நாடு. சரிங்களா? அப்போ இங்க வந்து மதப்பற்று என்பது வேற, மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவது என்பது வேற.
அப்ப இங்க பிஜேபி என்ன பண்ணுதுன்னா மதத்தை வைத்து மக்களுக்கு இருக்கிற அந்த பற்று இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பற்றை வெறியாக்கி இங்க ஒரு பிரிவினையை உண்டு பண்றாங்க. நீ கிறிஸ்துவர், நீ இஸ்லாமியர், நீ இந்து, நம்மெல்லாம் தனித்தனி தான், நமக்கெல்லாம் பாரம்பரியம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்குன்ற ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்களே, அது மிக மிக ஆபத்தான அரசியல். அதை உடனடியாக நம்ம தடுத்தாகணும். இல்ல அதனாலதான் அந்த அறிக்கையில பிரிவினவாத அரசியல் பேசும் பாஜக மலிந்த ஊழல் செய்யும் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து நான் அரசியல் செய்யறேன்னு வெளிப்படையா சொல்றது என்ன தயக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? அழகா சொல்லவே வேண்டியதில்லை. இப்ப அவர் சொன்னார் அந்த இடத்துல பிஜேபின்னு சொன்னாரா? இல்ல அதுதான் நீங்க அறிக்கையில தெளிவாக படித்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு பண்புள்ள ஊடகவியலாளர் நீங்க அழகா சொல்லிட்டீங்க பாருங்க. பிரிவினைவாத பிஜேபி, ஊழல் செய்த திமுக, கடைகோடி தமிழன் வரைக்கும் இது தெரியும். பிரிவினை யார் செய்யறான்னு பிஜேபின்னு எல்லாருக்கும் தெரியும். ஊழலை வைத்து அரசியல் செய்வது திமுக, அதிமுக என்பது மக்களுக்கு தெரியும். அதை போய் அதுல போயிட்டு பிஜேபி, திமுக, அதிமுக தான் போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அழகா சொல்றீங்க. நான் கூட சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்களே. இதுதான் புரட்சி. ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கேள்வின்றது ரொம்ப முன்கூட்டியே நான் கேட்கறதா கூட எடுத்துக்கலாம். ஆனா அதை எல்லாமே ஸ்ட்ராங் பண்றதுக்கான தேவைகள் இன்னும் 2 ஆண்டுகள்ல அதெல்லாம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ணி 2026 போட்டியிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போக முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? அதாவது இவர் திடீர்னு ஒரு நடிகரா வரல. நீங்க அவரை நடிகரா பார்க்காதீங்க. அவர் ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர், ஒரு அரசியல் தெளிவு கொண்ட, அரசியல் சிந்தனை கொண்ட நபராக தான் நம்ம பார்க்கணும். நான் சொல்லிட்டேன் 20 ஆண்டுகளாக அவருடைய மக்கள் பணிகள் என்னென்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு நடிகராக இருக்கிறாருங்க. அப்புறம் நடிகராக இருக்கும்போது பெரும் கூட்டம் அவரை நம்பி வருது. அப்போ இந்த கூட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும், சமூக பணிக்கு பயன்படுத்தணும்னு நடிகர் என்கின்ற அந்த பிம்பத்தோடு வரக்கூடிய அந்த கூட்டத்தை ரசிகர் மன்றமாக மாத்துறாரு. அந்த ரசிகர் மன்றமாக மாற்றிய பிறகு தமிழ்நாடு முழுவதும் மூலை முடுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல பல நலத்திட்ட உதவிகளை செய்யறாங்க. அப்ப அந்த ரசிகர் மன்றத்தை என்ன பண்றாரு, அடுத்த பரிணாமமா இயக்கமா மாத்துறாரு. அந்த இயக்கம் என்பது எனக்கான இயக்கம் அல்ல, மக்களுக்கான இயக்கம். மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி போகணும், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அதன் பிறகு என்ன பண்றாரு, உள்ளாட்சி தேர்தல்ல மக்கள் இயக்க நிர்வாகிகள் போட்டிடுறாங்க. ஒரு 160க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. போட்டியிட்டதுல 100க்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்றாங்களே. வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடல, மக்களும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க ரசிகர்கள் தனி, மக்கள் தனிலாம் கிடையாது. மக்கள் தான் ரசிகர்கள், ரசிகர்கள் தான் மக்கள். அப்போ அவங்க ஓட்டு போட்டதனுடைய வெளிப்பாடு தான் 100க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிகளை வெல்ல முடிஞ்சிருக்கு. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். அப்போ உள்ளாட்சி பிரதினுடைய வெற்றி என்பது அடுத்து 26 சட்டமன்ற தேர்தலுடைய ஒரு வெற்றியாக, ஒரு பிரதிபலிப்பாக உருவாகும் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் வராரு. வந்த உடனே நேராக அரியணையில போய் உட்கார போறேன்னு சொல்லல, ஏற்கனவே அரசியல் படுத்திட்டாரு. மாணவர்களுடைய மத்தியில் அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்கன்னு சொல்லிட்டாரு. நூலகங்களை உருவாக்குனாரு, மருந்தகங்கள் உருவாக்குனாரு, விலையில்லா உணவகங்களை உருவாக்கி பல நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம் நடத்தினாரு. வெள்ளம் பேரிடர் காலத்துல பல உதவிகளை செஞ்சாரு. இது அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதுன்னா வெறும் சித்தாந்த ரீதியா மட்டும் அரசியல் படுத்துறது கிடையாது. ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டானா அவனு ஓடி போய் உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, அதுதான் உலகத்திலே மிக சிறந்த உயிர்நேயம் கொண்ட அரசியல் பணி. அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எந்த சாதிக்கும் சொல்லல, எந்த மதத்துக்கும் சொல்லல, எந்த இனத்துக்கும் சொல்லல, எல்லா உயிருக்குமான அரசியலை செய்ய. பிறக்கும் போது நம்ம எல்லாரும் சமம். ஆனா இந்த சமுதாயத்துல தான் நம்ம சாதி ரீதியா, மத ரீதியா பிளவுபடுத்தி வச்சிருக்கான். எவ்வளவு முற்போக்கு கருத்து தெரியுங்களா? அண்ணல் அம்பேத்கர் பேசிய அரசியலை தளபதி விஜய் அவர்கள் பேசுறாரு. தந்தை பெரியார் அவர்கள் பேசிய கருத்தியலை, அரசியலை தளபதி விஜய் அவர்கள் பேசுறாரு. இதை விட என்ன ஒரு சித்தாந்தம் வேணும்? இந்த சித்தாந்தமே தளபதி அவர்களை வெற்றி பெற வைத்து நீங்க சொன்ன மாதிரி கோட்டையில் அமர வைக்கும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தங்கள், இந்த அரசியல்கள், இது எல்லாமே விஜய் அவர்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த நலத்திட்ட உதவிகளை மற்ற நடிகர்கள் தானே முன்னெடுக்கிறாங்க. இப்ப சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு கல்விக்கு உதவுறாரு. மற்ற நடிகர்களும் சொல்றது கரெக்ட். நலத்திட்ட உதவிகளை மட்டும் பார்க்காத. இல்ல, இதுல இருந்து விஜய் அவர்கள் இந்த கேள்வியை கூடுதலா வாங்கிக்கோங்க. இதுல இருந்து விஜய் அவர்கள் எங்க வேறுபடுறாரு நான் கேட்கிறேன். நீட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்த நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வு ஏழை எளிய பாமர மக்களுடைய சமத்துவத்தை பறிக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் மருத்துவம் படிக்கணும், மற்றவர் யாரும் மருத்துவம் படிக்கக்கூடாது என்கின்ற அது ஒரு நுழைவுத் தேர்வு. யாரையும் நுழைய விடாமல் தடுக்கின்ற ஒரு நுழைவுத் தேர்வு. அதற்காக சட்ட ரீதியா போராடி முடியாமல் கடைசியில் தன் உயிரை தியாகம் செய்த அனிதாவினுடைய வீட்டிற்கு தளபதி விஜய் அவர்கள் தான் போனார். சினிமா துறையிலிருந்து வேற யாரு போனா? போகல. அது அரசியல் பிரச்சனைனால யாரும் போகல. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடைபெற்றதுல எந்த நடிகர்கள் போனாங்க? போனாரு. சமூக விரோதிகள் உள்ள புகுந்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. போராடி போராடி தமிழ்நாடு சுடுகாடா மாறிடுச்சுன்னு தான் சொன்னாங்க.
ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயரத்தோடு தன் குடும்ப உறுப்பினராக கூட நின்று தன்னால் முடிந்த உதவியை செஞ்சார். நலத்திட்ட உதவிகளையும் தாண்டி தமிழன் என்கின்ற உணர்வு, சத்தவன் எல்லாம் தமிழன், இது என் தமிழ் மண், எனக்கான மண், இந்த மண் மீட்கப்படணும், இந்த மண் காப்பாற்றப்படணும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. கழகம் என்பது கூட்டம், சொசைட்டி. வெற்றி என்பது வெற்றியை நோக்கி பயணிக்கும் பாசிட்டிவ். தமிழகம் என்பது தமிழர்கள் வாழக்கூடிய தாயகம், தமிழ் மொழி இருக்கக்கூடிய தாயகம். அப்போ தமிழக தாயகத்தை, இந்த தமிழ்நாட்டை ஒரு வெற்றி பாதையாக கூட்டாட்சி தத்துவத்தோடு நாம் எல்லோரும் கடந்து போகணும், வெற்றியோட போகணும் என்கின்ற அறிவு சார்ந்த முற்போக்கு அரசியலை அவர் செய்யறாரு. இப்ப நீங்க எந்த நடிகர் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்களேன். இப்ப எதுக்கு திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோம் எல்லாம் ஒரே பிரேக்கிங் நியூஸா ஏன் போகுது? அப்போ அவர் ஏதோ ஒன்று இந்த சமூகத்துக்கு செஞ்சிருக்காரு. அவர் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம், மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வைடு ஸ்டார் என்பது தெரியுதுல்ல. இப்போ அண்மையில மதிப்பிற்குரிய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் யாராவது போட்டிங்களா? அவரும் சினிமா துறை தானங்க. ஏதாவது ஒரு சேனல்ல பிரேக்கிங் நியூஸ் வந்ததா? ஊடகங்கள் இப்படி பேசியதா? அவரும் கொள்கை கோட்பாடுகளை வெளியிட்டார்ல, கட்சி பேரை வெளியிட்டார்ல, யாராவது பேசினாங்களா? இப்படி விவாதம் நடந்துச்சா? ஏன்னா நடிகர் விஜய் ஒரு ஸ்டார். ஸ்டார் வந்து சும்மா ஆக முடியாது. மக்கள் தூக்கி கொண்டாடினால் மட்டும்தான் ஸ்டாராக மாற முடியும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தினுடைய இல்லத்திலும் மக்களுடைய உள்ளத்திலும் தளபதியாகவும் மக்கள் தளபதியாகவும் போற்றக்கூடிய ஒரு நபராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். திமுக, அதிமுக, பிஜேபி போன்ற பிரம்மாண்டத்தை சாதாரண ஒரு சாமானியனை வைத்து வீழ்த்த முடியாது. அவர்களுக்கு நேர் எதிராக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய படைபலத்தையும் பணபலத்தையும் வைத்திருப்பவரால் மட்டும்தான் முதன்மையான ஒரு அரசியல் களத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த மாற்றத்தின் குறியீடாக, அந்த மாற்றத்தின் அடையாளமாக தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கொள்கையில் தெளிவாக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு செய்தி தொடர்பாளராக நீங்க அதை வந்து ஏத்துக்கிறீங்க. மக்கள் ஏத்துக்குவாங்களா? மக்கள் அதாவது அவர் கட்சி அவரா அறிவிக்கல, இண்டிவிஜுவலா அண்ணன் விஜய் அவர்கள் நான் இந்த கட்சி அறிவிக்கிறேன்னா சொல்லலை. கடந்த ஒரு ஆண்டுகளா மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாரு, கட்சியினுடைய மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்கிறாரு, சமூக ஆர்வலர்களிடம் கருத்து கேட்கிறாரு, இந்த சமூகத்தில் உழைக்கக்கூடிய தன்னார்வலர்களிடம் கருத்து கேட்கிறாரு, பெரிய பெரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அறிவார்ந்த ஆளுமைகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று பல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடமும் கலந்து ஆலோசித்து மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் வர்றாரு. அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய சினிமா துறையை தீர்மானிக்கக்கூடிய நபராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். 1000 கோடி பிசினஸ்ங்க. இப்ப தளபதி அவர்கள் சினிமால இருந்து இப்போ அரசியலுக்கு வந்தாருன்னா சினிமா துறையே நஷ்டத்துல போக போகுது. தயாரிப்பாளர் சங்கம் சொல்றாங்க, இதுக்கப்புறம் எங்க வருவாய் கிடைக்க போகுது? தியேட்டர்ல வேலை செய்யறவங்க நாங்கள் எப்படி சம்பளம் கொடுப்போம்? எவ்வளோ பின்னணி நடிகர்கள்லாம் இருக்காங்க, பின்னணி தொழிலாளர்கள் இருக்காங்க, அவர்களுடைய சம்பளம் எல்லாம் பாதிக்கப்படும். சினிமா துறைக்கு அழிவு அப்படின்னாங்க. வேற யாருக்கா சொன்னாங்களா? கமலஹாசன் அவர்கள் வரும்போது யாராவது சொன்னாங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னபோது யாராவது சொன்னாங்களா சினிமா துறைக்கு அழிவு ஏற்பட்டு விட்டதுன்னு? ஆனால் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு திரைப்படம் சங்கத்திலிருந்து, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எல்லோரும் தயவுசெய்து நீங்கள் சினிமா விட்டு போகாதீங்க. இப்போ எவ்வளோ பேரே அவரை வாழ வைத்திருக்கிறார். 1000 கோடி மார்க்கெட்டுங்க. அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயாரிப்பாளர் கியூவில் நிற்பாங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு படம்னு வச்சுக்கோங்க. அவருடைய உடல், அவர் 50 வயசுன்னு யாராவது நம்புவாங்களா? அவ்வளோ இளமையாக இருக்கார். இன்னும் 10 ஆண்டுகள் அவர் நடிப்பார் படத்தில். ஒரு படத்துக்கு 200 கோடி, 10 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்னா 10 வருஷத்துக்கு 10 படம், ஒரு படத்துக்கு 200 கோடி, 10 × 200 2000 கோடிங்க. 2000 கோடியை சம்பாதித்து சொகுசான வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ முடியுமோ மிக பிரம்மாண்ட வாழ்க்கையை அவரால் வாழ முடியும். அதெல்லாம் தூக்கி போட்டு என்னானாலும் பரவாயில்ல, என் முன்னோர்கள் செய்த அரசியலையும் நான் பார்த்துட்டு தான் வரேன், இதில் என்ன பிரச்சனை ஆனாலும் சரி எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன், எண்ணி துணிக கருமம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு விஷயத்தில் இறங்குவதுக்கு முன்னாடி 1000 மடங்கு யோசிக்கணும். யோசித்த பிறகு இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு பிறகு ஏன்டா வந்து நம்ம யோசிக்க கூடாது, என்ன வந்தாலும் எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு யாரை நம்பி வர்றாரு? அவரை நம்பி வரல, தமிழ்நாட்டு மக்களை நம்பி வர்றாரு. உங்களை நம்பி வரேன், உங்களால் தான் நான், நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு பேசுறாரு. அப்போ அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வர்றாருன்னா
அவருக்கு நோக்கம் இல்லாம வரவே மாட்டாரு. இல்ல நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இப்ப பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், இல்ல நேத்து 3 பேர் அறிக்கையில நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் வச்சு நெறிப்படுத்தி பார்க்கிறப்ப, அவரு மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி அப்படின்றதுலயும் ரொம்ப தெளிவா இருக்காரு. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரா இருந்துச்சு அப்படின்னா, தன்னோட போராட்டங்களை முன்னெடுக்கணுன்றதுலயும் தீவிரமா இருக்காருன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப 24ல போட்டி போடலாமே. மத்தியில இருக்கக்கூடிய பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இன்னும் கூட மதவாத அரசியல் அதிகரிக்கும். இன்னும் கூட மக்கள் வந்து செக்ரிகேட் ஆவாங்க. இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தான் பேசுறோம். நம்ம தான் தொடர்ந்து முன்னெடுத்து பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப 24ல போட்டி போட்டு பாஜகவுக்கு எதிரா விஜய் அவர்கள் போராடுறாரு. பாஜகவுக்கு மாற்று விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்றத முன்னிலைப்படுத்தினா உங்களுக்கு அது 26க்கு ஈஸியா தான் இருக்கும். அப்ப அதுல இருந்து ஒரு பின்வாங்குறது அப்படின்றது பின்வாங்கல் கிடையாது. இது வந்து ஸ்மார்ட். இது அரசியல்ல காய் நகர்த்துறது வந்து எந்த வகையில ஸ்மார்ட் நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு அரசியல் காலகட்டம். இந்த 2 மாசம் இப்போ உலகக்கோப்பை கிரிக்கெட் நடந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல இந்தியா ஃபுல்லா அந்த கிரிக்கெட்டையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடந்துச்சுன்னா ஃபுட்பாலையே நம்ம பேசிட்டு இருப்போம். அப்போ இந்த 2 மாசம் நம்ம என்ன பேசுவோம்? சினிமா ஆசை இருப்பவர்கள் கூட, பொழுதுபோக்கு பேசுபவர்கள் கூட எல்லாத்தையும் கடந்து அரசியல் மட்டும் தான் நம்ம பேசுவோம். மேல பிஜேபி வருமா, காங்கிரஸ் வருமா, எந்த எம்பிக்கு சீட்டு கொடுப்பாங்க, இந்த திமுக 40 அடிச்சிருமா, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலை தான் எல்லாரும் அரசியல் தெரியாதவர்கள் கூட அரசியல் பேசுவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க கட்சியை மக்கள் மத்தியில போய் அறிவிக்கும் போது என்ன ஆகும்? பேசப்படுவாங்க. மிக எளிமையா எல்லார் வீட்டுக்கும் போயிடும் கட்சி. இது வந்து ஒரு பிரச்சாரத்தின் யுக்திங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப மூல முடுக்கெல்லாம் போயிருச்சா? எல்லா தலைவர்களும் இது சாதாரண ஒரு நேரங்கள்ல அரசியலே இல்லாத, தேர்தல் காலங்களே இல்லாத சாதாரண நேரத்தில் இந்த கட்சியை சொல்லியிருந்தா இவ்வளவு பேசும் பொருளா இருக்குமா? இல்ல இவ்வளவு தலைவர்கள் வரவேற்றிருப்பாங்களா? இவ்வளவு டிபேட்ஸ் உருவாயிருக்குமா? உருவாயிருக்காது. அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நாடாளுமன்ற தேர்தல் நிற்பாங்களா, நிற்க மாட்டாங்களா, ஆதரவு கொடுப்பாங்களா, கொடுக்கும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் நிற்கவில்லை, ஆதரவு கொடுக்கவில்லை, ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரு. ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஓட்டு போடாது, யாருக்கும் ஓட்டு போடாதீர்கள் நம் கட்சி நிர்வாகிகள்னு சொன்னாதான் நீங்க வந்து அவர் தப்பா வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான தன்மை என்னன்னா, தன்னுடைய ஓட்டை போய் முதல்ல முறையா வரிசையில் நின்று போய் ஓட்டு போடணும். அதுதான் வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல். அது தளபதி அண்ணன் விஜய் அவர்களே எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் கியூல நின்று போய் ஓட்டு போடுவார். அவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு நபர். அவர் தொண்டர்கள் என்ன சொல்றாரு? பிரிவினை பேசக்கூடிய, சாதி பிரிவினை பேசக்கூடிய, ஊழல் செய்யக்கூடியவர்களை தான் நம்ம முதன்மையாக எதிர்க்கிறோம். அதனால நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கல, 26க்கு தான் வரப்போறோம் அப்படின்னா யோசித்து சிந்தித்து நேர்மையானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்றாரு. நீங்க அப்படி புரிஞ்சுங்க. இன்னொன்னு, எம்பி தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பிஜேபி மேல வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்தில் பல மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. இனிமேல் கட்சிகளை வந்து அவ்வளவு எளிதாக பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்குவோம்னு அமித்ஷா சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து சொன்னார். அப்போ பிஜேபியினுடைய ஆதரவாளர், பிஜேபியினுடைய பி டீமாக தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாருன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா அறிவிலிகள், தற்குறிகள். அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு அவர் சொன்னார். தன்னுடைய கட்சி பேர்ல கழகம் இருக்குல்ல. அப்போ திராவிட கோட்பாடுகளை பேசக்கூடியவர்கள் தூக்கி வைத்து தளபதி அவர்களை கொண்டாடணுமா கூடாதா? திராவிடம் இல்லைன்றதுதான் கேள்வி. கழகம்னாவே அது திராவிடம் தானங்க. சமத்துவத்தை பேசுறது தானங்க கழகம், கூட்டாட்சியை பேசுறது தானே கழகம். திராவிட எதிர்ப்புல இருந்து வெளிவந்த அதிமுக என்ன நியமிச்சாங்கன்னு உங்களுக்கு, அதாவது பேர் திமுகவை இருந்து வெளிவந்த மதிமுக என்ன பேர் வச்சாங்க? அதாவது ஐயா உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்றது கேளுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் உண்மையான திராவிடம். சமூக நீதியை பேசுறதுதான் திராவிடம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னா அதான சமூக நீதி. அப்ப அதுல திராவிடம் வந்துருதுல. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், திராவிட சிந்தனை, தமிழ் தேசிய பற்று கொண்ட அரசியல் தான் அண்ணன் அவர்கள் பேசக்கூடிய ஒரு அரசியல். இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, மாநில சுயாட்சின்னு வரப்ப அண்ணாவையும் சேர்த்துக்கணும்ல. அதுல நீங்க வந்து பெரியார்னாவே அதுல அண்ணா வந்துருவார். பெரியார் அப்படின்னாவே அதுல திராவிடம் வந்துடும், அண்ணா வந்துருவார். இங்க வந்து திராவிடம் என்பது ஒரு கோட்பாடுங்க. தந்தை பெரியார் அவர்கள் பேசிய ஒரு கோட்பாடு இருக்குல்ல, கொள்கை இருக்குல்ல, மூட பழக்கத்திலிருந்து வெளில வாங்க, பெண்களை முன்னேறணும், சாதி இருக்கக்கூடாதுன்னு பேசின ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அந்த கோட்பாட்டினுடைய பெயர் தான் திராவிடம். திராவிடம் என்பது இனம் கிடையாது. தமிழர் என்பது இனம், மரபினம். சரிங்களா? திராவிடம் என்பது ஒரு கோட்பாடு. எப்படி வந்து லெனினியம், மார்க்சியம், மாவோயியம் அப்படின்ற அவங்க பேசிய கருத்துக்களை உள்ளடக்கிய இயம் இருக்குல்ல, அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் பேசிய சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் உள்ளடக்கிய அந்த கோட்பாட்டிற்கான ஒரு பெயர் திராவிடம். அவ்வளவுதான்.
இதுல போட்டு நீங்க திராவிடமா தமிழியமா அப்படிலாம் குழப்பிக்கவே வேணாம். சமத்துவம் பேசுவது தமிழ் தேசியமும் சமத்துவம் பேசுகிறது, திராவிடமும் தமிழ் தேசியம் சமத்துவம் பேசுகிறது. சமூக நீதியை தமிழ் தேசியமும் பேசுது, திராவிட கோட்பாடும் பேசுது. அப்ப இங்க திராவிடமும் ஒண்ணுதான், தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். அப்போ இதன் பிறகு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களாகட்டும் அல்லது மாநில அரசு, நான் ஒரு இது முடிக்காம விட்டேன். அப்போ வந்து இந்த மத்திய அரசு என்ன பண்ண போறாங்கன்னா, மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, புதிதாக எந்த கட்சியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தேர்தல் ஆணையத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. ஆட்சி மாறிய பிறகு அவங்களுக்கு வந்து அரசமைப்பு சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவங்களுடைய இலக்கா இருக்கு. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடக்கணும், நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கணும். அவங்க அந்த ஐடியால தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, மாநில கட்சிகளை வீழ்த்தணும், காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் தான் அவங்களுடைய நீண்டகால கனவு திட்டம். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சியை உருவாக்கணும் தான் அவங்களுடைய திட்டம். அப்ப என்ன பண்றாங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை வீழ்த்தணும், இல்லைன்னா தன்மையப்படுத்திக்கணும். புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல ஏகப்பட்ட பைலாவை கொண்டு வந்து கட்சி பதிவு செய்ய முடியாத அளவிற்கு பல நெருக்கடிகளை உள்ளாக்க வேண்டும் என்கின்ற சூழ்ச்சி வேலையை பிஜேபி செய்து கொண்டிருக்கு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நம் கட்சியை போய் பதிவு பண்ணிட்டு வந்துடணும் என்கின்ற ஒரு சாணக்கியத்தனத்தோடு அண்ணன் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. இதுதான் காரணம். எதுக்கு அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பதிவு பண்றாரு, ஏன் தேர்தலுக்கு நிக்கல, அதெல்லாம் அவரு சொல்லிட்டார். இலக்கு என்பது 26 மாநிலம். அந்தந்த மாநிலம் தூய்மைப்படுத்தப்பட்டால் நாடு தூய்மையாக மாறிடும். இப்ப வரக்கூடிய 2 ஆண்டுகள் அப்படின்றதுல என்னென்ன திட்டங்களை நீங்க முன்னெடுக்க போறீங்க? இனிமேல் வந்து வரக்கூடிய மத்திய அரசு திட்டங்களாகட்டும் இல்ல மாநில அரசு திட்டங்கள்ல இனிமேல் வந்து நடிகர் விஜய் அவர் பார்க்க மாட்டாங்க, தலைவர் விஜய் அவர்களை தான் மக்கள் பார்க்க போறாங்க. என்ன அறிக்கை வரப்போகுது, அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்றத தொடர்ந்து கவனிப்பாங்க. இதெல்லாம் எப்படி இயங்க போகிறீங்க? இல்ல, இது குறிப்பா வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களா தான் இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த. இல்ல அந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்க என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க? அதுக்கு அடிக்கடி அறிக்கைகள் வருமா, இல்ல அறிக்கைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆர்ப்பாட்டங்கள் வரும், எல்லாமே வரும். அதான் நீங்க சொல்லிட்டீங்களா, இனிமே ஒரு நடிகர் விஜய் கிடையாது, தலைவர் விஜய். அடுத்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறக்கூடிய ஒரு தளபதியாக தான் அவர் மாற போறாரு. அப்படின்ற போது இனிமே வந்து மத்திய அரசு கொண்டு வருகின்ற மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழகம் முதன்மையா இருக்கும். அதனாலதான் வந்து வெற்றி கழகம்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதனால எல்லாத்துலயும் நம்ம முதன்மையாகவும் இருப்போம், முக்கியமாகவும் இருப்போம், முன்னாடி போய்கிட்டே இருப்போம். அப்ப பாஜகவோட பி டீம் விஜய் இல்ல அப்படின்றத ஸ்ட்ராங்கா ஒண்ணு என்ன வச்சு நான் சொல்றேன். நீங்க வந்து கருத்தியல் கோட்பாடு அதெல்லாம் வேணாம். இப்ப நான் என்ன பாத்தீங்கன்னா, நான் கொள்கை சார்ந்த ஒரு நபர், நான் திராவிட சிந்தனை கொண்டவர், தமிழ் தேசிய பற்று கொண்டவர். நான் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் திராவிட கோட்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பொது வாழ்வில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர். தமிழ் தேசிய தலைவர் மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நபர். தொடர்ந்து 10 ஆண்டுகளா வந்து பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராகவும் மோடி அவர்களுக்கு எதிராகவும், தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கத்திற்கு எதிராகவும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடி பல வழக்குகளை வாங்கிய நபர். தொடர்ந்து இங்க பிரிவினை பேசக்கூடிய அரசியலை எதிர்த்து நான் பேசியிருக்கிறேன், சாதியவாத அரசியலை எதிர்த்து நான் பேசியிருக்கிறேன். ஒரு பேசக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சாமானியனாகிய என்னை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக அவங்க எப்படி நியமிச்சாங்க? இப்போ என்னுடைய கொள்கை கோட்பாடுகள், என்னுடைய அரசியல் பயணங்களை பார்த்து தானே அவங்களால தீர்மானிக்க முடியும். அப்போ நான் வந்து பிஜேபிக்கு நேர் எதிராக இருக்கேன், பிஜேபியினுடைய அஜெண்டாக்கு நேர் எதிராக இருக்கேன், ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிராக இருக்கேன். தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபர். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர். தமிழ்நாட்டில் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி பிஜேபி. ஒருபோதும் தமிழ்நாட்டில் தாமரை வந்துடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். என்ன போன்ற ஒரு நபரை எப்படி அவங்க கட்சியில வச்சுப்பாங்க? நடிகர் விஜய சங்கி அப்படின்னு ட்ரெண்ட் பண்றாங்கல்ல, அதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மங்கி. அதாவது திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்தார்ல, பெரும் மதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இந்தியா முழுவதும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அவர் வந்து மக்கள் நீதி மையம்னு வச்சிருக்காரு, வலதும் இல்லை இடதும் இல்லை, அவர் வந்து மையம். அப்போ வந்து இவர் வந்து பிஜேபி இயக்குது, பிஜேபி பி டீமு, பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு, அப்படி ஒவ்வொரு டைமும் இருக்கு சொன்னாங்களா இல்லையா? ஆனா திரு கமலஹாசன் அவர்கள், மதிப்பிற்குரிய கமலஹாசன் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில இருக்காரு? கூட்டணியில ஜாயின் பண்ணல, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடத்திட்டு காங்கிரஸ் கூட்டணியில இருக்காரு. காங்கிரஸ் எங்க இருக்கு? திமுக கூட்டணியில இருக்கு. இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க. இது ஒன்னாச்சா? ரெண்டாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், டெல்லி முதலமைச்சர், அவர் வராரு. ஒரு புது மாற்றத்தை உருவாக்கணும்னு வரும்போது அவர் என்ன சொன்னாங்க? பாஜகவுடைய பி டீம், காங்கிரஸை அழிப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்படுகின்ற ஒரு கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சின்னு சொன்னாங்க. இப்ப ஆம் ஆத்மி கட்சி எங்க இருக்கு? காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு, இந்தியா கூட்டணியில இருக்கு. அப்ப எப்படி இவங்க எல்லாம் பிஜேபி பி டீம் சொல்றாங்க?
திரு எச் ராஜா அவர்கள்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு நபர், நல்ல ஒரு மனிதர். இப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, அவர் எப்படி எம்எல்ஏ ஆனாரு? யாரோட கூட்டணி வச்சாங்க? பிஜேபி. திமுகவோடு கூட்டணி வைத்து பிஜேபி வெற்றி பெற்றது. அதுல வந்து எச் ராஜா அவர்கள் எம்எல்ஏ ஆனார். அப்ப யாரு பி டீமு? திமுக தானே பி டீமு. ஒவ்வொரு முறையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, நம்ம ஐயா மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சந்து பொந்தலான்னு கருப்பு பலூனை பறக்க விட்டவர்கள் யார்? திமுக. இப்ப கருப்பு பலூன் கடையில இருக்கா இல்லையா? இல்ல அது எதிர்க்கட்சி இப்ப அரசாங்கமா இருக்காங்கல்ல, அதுல மாற்றம் இருக்குல்ல. அப்போ அவங்க அரசாங்கம் தானே. இப்ப எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க அரசாங்கம் தானேங்க. அப்ப அவரு போயிட்டு பிரதமரை பார்த்தா நீங்க வந்து பிஜேபி பி டீமு, பிஜேபி கைக்கூலின்னு விமர்சனம் பண்ண திமுக கூட்டம், இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் இருக்கும்போதாவது பரவாயில்ல, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்தாரு. ஆனா இவங்க இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி வராரு. இப்ப 2026 அப்ப தேர்தல் இதெல்லாம் நீங்க வந்து யாரை ஏமாற்ற வேலை? அப்ப யாரை வந்து நீங்க வந்து பிஜேபி என்ற ஒரு முத்திரை குத்தி நீங்க எல்லாரையும் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்ப நீங்க உங்க பார்வையில வந்து திமுக தான் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லுங்க. மெயின் டீமே அதான். பிஜேபியினுடைய மெயின் டீமே திமுக தான். நாங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் கிடையாது. நாங்க மக்களுக்கான டீம், மக்கள் டீம். அப்ப 26ல களம் காண போறீங்க. தளபதி வாசஸ் தளபதி. ஓகே, களம் காண போறீங்க. தளபதி விசஸ் தளபதின்னு யார சொல்ல வரீங்க? மக்கள் தளபதி, அப்புறம் ஒருத்தர் திமுகவின் தளபதி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்றீங்களா இல்ல தலைவர் ஸ்டாலின் அவர்களை சொல்றீங்க? இல்ல, தளபதி ஸ்டாலின் அவர் தானே இப்போதைக்கு திமுகவினுடைய தலைவரா இருக்காரு. அதனால 26 தேர்தல் என்பது மக்களால் நேசிக்கப்படுகின்ற மக்கள் தளபதியா, திமுகவால் கொண்டாடப்படுகின்ற திமுகவினுடைய தளபதியா என்கின்ற ஒரு போட்டி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் விஜய் அவர்களை சுற்றியே 26 எலெக்ஷன் என்பது இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபராகவும் அண்ணன் அவர்கள் இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணாமலை, சீமான் அவர்களால விஜய் அவர் வருங்கனால இவங்க 2 பேருக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு இல்ல, அவரவர் அவங்க அரசியலை பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு அஜெண்டாவை முன்வைத்து ஒரு மதவாத அரசியலை முன்னெடுத்து செல்கிறார். மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்றாரு. மக்கள் அவர்களுடைய அரசினுடைய நேர்மையையும் உண்மையும் பார்த்து ஓட்டு போடுவாங்க. சீமான் அவர்களுடைய உழைப்பை பார்த்து 33 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருடைய உழைப்பும் கொள்கை கோட்பாடுகளும் அவர்கள் செய்கிற தியாகத்தையும் பார்த்து மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தளபதி அண்ணன் விஜய் அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, மக்களுக்கான பணி இருக்கிறது. இந்த மண்ணின் மகனாக ஒரு பச்சை தமிழனுடைய ஆட்சி வேணுன்றீங்க. ஒரு பச்சை தமிழனாக, ஒரு இளம் தலைவராக, எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ஒரு நபராக, எந்த குற்றத்திற்கும் கரையப்படையாத ஒரு நேர்மையான ஒரு நபராக அவர் வராரு. அதனால அவருடைய வருகையை மக்கள் கொண்டாடுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நடிகர் விஜயோட அரசியல் அப்படின்றது எம்ஜிஆர் வழியா, விஜயகாந்த் வழியா? 2 பேருடைய வழி. நல்ல அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இருக்கு. இந்த 2 குணமும் எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். சில பேர்கிட்ட வந்து பணம் இருக்கும், குணம் இருக்காது. சிலருக்கு வந்து குணம் இருக்கும், பணம் இருக்காது. ஆனா பணமும் இருந்தது, குணமும் இருந்தது. மதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானார். பணமும் இருந்தது, குணமும் இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரானார். பணமும் இருக்கிறது, குணமும் இருக்கிறது. 2026 அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாறுவார். இப்ப கமல் அவர்கள் ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப விஜயோட வருகை கமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா பெருமதிப்பிற்குரிய கமல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தனியாக இல்லை, திமுகவோடு இருக்கிறார். ஓகே, நன்றி. நன்றி.